ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லைனா ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பீஸா சீசனிங் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப், அதுக்கப்புறம் மைதா, பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல டோ மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம எப்படி பிடி கொழுக்கட்டை பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டோ நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் மாதிரியும் பண்ணிக்கிட்டு நம்ம இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்படுறப்ப எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் அது பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வச்சுட்டு இல்லை அடுத்த நாள் கூட நீங்கள் வச்சுட்டு கூட பண்ணலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். மீடியம் டு ஹை வச்சு பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டான ப்ரெட் எடுத்துகிட்டு பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் பட்டர் வேணும்னா ஆயில். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் போட்டுக்கலாம். ரெட் சில்லி சாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் போடுவோம். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் மயோனைஸ் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஸ்பூன்லேயே. ஸோ இது எல்லா இடத்துக்கும் நல்லா படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எக் ஸ்லைசஸ் ஒன்று வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். அந்த ப்ரெட்டை மூடி நம்ம இதை க்ரில்லும் பண்ணலாம், இல்லை பேனில் போட்டு எடுக்கலாம் நல்லா சூடாக. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேனில் வச்சு நம்ம 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். பட்டர் தடவிட்டு திரும்ப 2 சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியானது கூட. எக் இருக்கிறதுனால நல்லா ப்ரோட்டீனும் இருக்கும் நல்லா. இதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ஈவினிங் டைமில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் 2ம் காட்டியிருக்கேன். ஒரே டோ வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலாம், ஸ்நாக்ஸும் பண்ணலாம். ஸோ 1 வீக்குக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்குது. southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்திருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.